அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு அற்புதமான அனுபவத்தை பற்றி பார்க்க போகிறோம். மூச்சு பயிற்சி மூலம் எப்படி நாம் பிரபஞ்சத்தோடு ஒன்றாக இணைக்கப்படுகிறோம் என்பதை. இது ஒரு வீடியோ அல்ல, இது ஒரு பயணம். கடைசி வரை அமைதியாக பாருங்கள், ஏனெனில் இறுதியில் நீயே உன் மூச்சாக மாறுவாய். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க, ஏனெனில் கடைசியில நீ உன்னையே உணரப் போகிறாய். இது ஒரு வீடியோ அல்ல, இது ஒரு அனுபவம். நீ பறந்த அந்த முதல் நொடியை நினைச்சு பாரு. அந்த நொடி எதுவும் சொல்லாமல் உன்னை ஒரு பெரிய ரகசியத்துக்கு அறிமுகம் செய்து வைத்தது மூச்சு. அதுதான் உன் வாழ்க்கையின் தொடக்கம். நீ அழுகிறாய், நீ மூச்சை இழுக்கிறாய், அதுவே உயிரின் முதல் அலை. அந்த மூச்சு உன்னுள் பிரபஞ்சம் சொன்னது, இதோ இன்னொரு ஆன்மா என் இசையில் சேர்கிறாள். அந்த மூச்சுதான் உன்னை உயிரோடு வைத்திருக்கும் ஒவ்வொரு நொடியின் காரணம். நீ சிரிக்கும் போது, கோபப்படும் போது, அழும்போது, சிந்திக்கும் போது, அனைத்துக்கும் பின்னால் மூச்சுதான் இருக்கிறது. ஆனால் நீ அதை எப்போதாவது உணர்ந்திருக்கிறாயா? நாம் எவ்வளவு நேரம் செலவிடுகிறோம் வெளியுலகத்துக்காக? பணம், வேலை, உறவுகள், புகழ், பதவி. ஆனால் நம்முடைய உயிரின் அடிப்படை ஆற்றலை, அந்த மூச்சை நாம் கவனிப்பதே இல்லை. அது எப்போதும் நம்மோடு இருக்கிறது, ஆனாலும் நாம் அதனை பார்த்ததே இல்லை. அது பிரபஞ்சத்தின் ஒரு நிழல் போல அமைதியாக எப்போதும் நம்முள். நீ பிறக்கும் போது மூச்சு உன்னுள் நுழைகிறது. நீ போகும்போது அதே மூச்சு உன்னை விட்டு வெளியேறுகிறது. அதற்கிடையில் நடப்பது எல்லாம் அந்த மூச்சின் நடனம். அது ஒரு இசை. உன் இதயம் அதனுடன் தாளம் போடுகிறது, உன் எண்ணங்கள் அதனுடன் ஆடும், உன் உயிர் அதனுடன் பேசுகிறது. நாம் அந்த நடனத்தை மறந்து வெளி உலகத்தையே பார்த்து கொண்டு வாழ்கிறோம். அந்த வெளி உலகம் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் மூச்சு மட்டும் மாறாதது. அது உன் உள்ளிருக்கும் நிரந்தர பிரபஞ்சம். மூச்சு என்பது சாதாரண காற்றல்ல. அது ஒரு அதிர்வு, ஒரு சுழல், ஒரு உயிர் அலை. அதை நிதானமாக கவனிக்க ஆரம்பித்தால் உன் மனம் அமைதியாக தள்ளப்படும். அதுபோல் நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்தோடு பேசும் ஒரு மந்திரம் போல இருக்கும். ஓர் மூச்சு உன்னுள் நுழையும் போது அது உனக்கு உயிர் கொடுக்கிறது. அது வெளியேறும் போது அது உன் துன்பங்களையும் அழுத்தத்தையும் எடுத்துச் செல்கிறது. நீ தினமும் நூற்றுக்கணக்கான மூச்சுகளை இழுக்கிறாய், ஆனால் அவற்றில் ஒரு மூச்சையாவது உணர்ந்திருக்கிறாயா? அது எப்படி சுவாசிக்கிறது, எங்கிருந்து வருகிறது, எங்கு போகிறது என்று? மூச்சை கவனிப்பது என்பது உன்னை நீ பார்க்க ஆரம்பிப்பது. மூச்சை உணர்ந்த உடனே உன் உடம்பு ஒரு கருவி மாதிரி தோன்றும். அது உன்னை உயிரோடு வைத்திருக்கும் ஒரு பிரபஞ்ச இயந்திரம். அப்போது நீ உணர்வாய், நீ மூச்சு இழுப்பவன் அல்ல, நீயே அந்த மூச்சு. அந்த மூச்சுதான் உன்னுள் இருக்கும் இறைவன். அது பேசாது, ஆனால் எப்போதும் உன்னோடு இருக்கிறது. அது உனது ஒவ்வொரு நொடிக்கும் சாட்சி. நீ யோசிக்கும் பொழுது அது உனக்கு துணை. நீ தூங்கும் போது கூட அது உன்னை காக்கிறது. நீ அதை மறந்தால் அது எதுவும் சொல்லாது. ஆனால் ஒரு நாள் அது உன்னை விட்டு விலகும் போது அந்த நேரம்தான் முடிவு என்று உலகம் சொல்வது. ஆனால் உண்மையில் அது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு திரும்புதல். அந்த மூச்சு பிரபஞ்சத்துக்கு திரும்பிச் செல்கிறது, அதை அனுப்பிய அதே இடத்துக்கு. மூச்சை புரிந்து கொள்வது என்பது உன் வாழ்க்கையின் மறைந்த மர்மத்தை திறப்பது. மூச்சுதான் மனிதனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையிலான பாலம். அதை உணர்ந்தால் நீ வெளியில் கடவுளை தேட வேண்டியதில்லை. அந்த மூச்சே உன் கடவுள். அதுதான் உன் ஆன்மாவின் குரல். அதனால்தான் எல்லா யோகிகளும், சித்தர்களும், ரிஷிகளும் மூச்சை தியானமாக்கியுள்ளனர். அவர்கள் வெளியில் எதையும் தேடவில்லை. அவர்கள் தங்கள் மூச்சை பார்த்தார்கள். அதில்தான் அவர்களுக்கு பிரபஞ்சம் தெரிந்தது. மூச்சு ஒரு ஜோதியாக மாறும்போது அது உன் உடம்பை ஒளியால் நிரப்பும். அப்போது நீ யாரும் சொல்லாமல் புரிந்து கொள்வாய், நீ ஒரு சிறிய உயிரல்ல, நீ பிரபஞ்சத்தின் ஒரு நிழல். மூச்சு உன்னுள் ஓடும் அந்த அமைதியான இசையை கேள். அதனோடு ஒன்றாக மூச்சு விடு. அதன் இடையில் ஒரு வெற்றிடத்தை உணர். அந்த இடம்தான் தியானம். அந்த இடத்தில் நேரம் இல்லை. அங்கு நான் என்ற உணர்வும் இல்லை. அங்கு நீயும் இல்லை, மூச்சும் இல்லை. மிச்சம் இருப்பது ஒரே ஒன்று, அமைதி. அந்த அமைதிதான் இறைவன். அந்த அமைதிதான் உண்மையான வாழ்க்கை. அந்த அமைதியை அடைய மூச்சே வழி. அதனால் ஒவ்வொரு நாளும் சில நொடிகள் மூச்சை மட்டும் கவனிக்க முயற்சி செய். சுவாசம் நுழையும் போது அதை உணர், வெளியேறும் போது அதை அனுப்பு. அந்த சிறிய கவனம் உனது மனதை மாற்றும். அது உன் இதயத்தை மேன்மையாக்கும். அது உன் உயிரை பிரபஞ்சத்தோடு ஒன்றாக்கும். முடிவில் நீ புரிந்து கொள்வாய், வாழ்க்கை என்பது மூச்சின் இடையிலான ஒரு கனவு மட்டுமே. அந்த மூச்சு இருக்கும்போது எல்லாம் இருக்கிறது, அது போகும்போது எதுவும் இல்லை. அந்த மூச்சை மதித்து வாழும்போது
நீ வாழ்கிறாய் முழுமையாக விழிப்புடன். அதுதான் உண்மையான ஆனந்தம். பிரபஞ்சம் சுழல்கிறது, கிரகங்கள் சுற்றுகின்றன, நட்சத்திரங்கள் தங்கள் வழியில் மிதக்கின்றன. எல்லாவற்றிற்கும் ஒரு ஒழுங்கு இருக்கிறது, ஒரு லயம் இருக்கிறது. அந்த லயம்தான் பிரபஞ்சத்தின் இதய துடிப்பு. அது நம் கண்களுக்கு தெரியாது, ஆனால் அது எப்போதும் ஒலிக்கிறது. அந்த ஒலியோடுதான் எல்லாம் உயிரோடு இருக்கிறது. நீயும் அதே லயத்தில் மூச்செடுக்கிறாய். நீ மூச்சை இழுக்கும் போது அது ஒரு சாதாரண செயல் அல்ல. அது ஒரு இணைப்பு, உன்னுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு மறைந்த நெடுஞ்சாலை. அந்த மூச்சுதான் அந்த வழி. நீ இழுக்கும் மூச்சு பிரபஞ்சத்தின் மூச்சே. அது ஒரு அலை போல உன்னுள் வந்து உன் உயிரை நிமிர்த்துகிறது. நீ ஒரு நாள் அமைதியாக அமர்ந்து மூச்சை கவனித்து பார்த்தால் நீ உணர்வாய், உன் சுவாசத்தில் ஒரு ரீதியான தாளம் இருக்கிறது. உன் இதயம் துடிக்கும் அந்த ரிதமோடு உன் மூச்சு கலந்து ஒரு இசையாக மாறுகிறது. அந்த இசை உன்னுள் மட்டுமல்ல, பிரபஞ்சத்திலும் ஒலிக்கிறது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் ஒரு அதிர்வு. அந்த அதிர்வு தூரத்தில் இருக்கும் நட்சத்திரங்களையும் அதே நேரத்தில் உன் உடம்பில் இருக்கும் ஒவ்வொரு அணுவையும் தொடுகிறது. பிரபஞ்சம் தன் மூச்சை உன்னுள் அனுப்புகிறது. அந்த மூச்சே உயிரின் வடிவம் எடுத்து உன்னுள் சுழல்கிறது. அது உன் நரம்புகளில் ஓடுகிறது, உன் இதயத்தில் துடிக்கிறது, உன் சிந்தனைகளில் ஒளிர்கிறது. நீ யோசிக்கும் போது கூட அந்த ஆற்றல் வேலை செய்கிறது. அதுதான் உயிரின் நெருப்பு. மூச்சு என்பது காற்று அல்ல, அது ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தான் இறைவன். அந்த ஆற்றல் இல்லாமல் எதுவும் இயங்காது. நட்சத்திரங்களும் நின்றுவிடும், கடல்களும் அமைதியாகும், மனிதன் ஒரு வெறும் உடலாகி விடுவான். அந்த ஆற்றல் தான் அனைத்தையும் இயக்கும் சக்கரம். நீ மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆற்றலை உணர முடியும். அது உன் நெஞ்சில் ஒரு வெப்பமாக இருக்கும், அது உன் சுவாசத்தில் ஒரு ஒளியாக இருக்கும், அது உன்னுள் இருந்தே வெளி உலகத்தை வெளிச்சமாக்கும். நீ மூச்சை ஆழமாக இழுக்கும் போது உன்னுள் ஒரு சுழல் உருவாகும். அது சுழன்று உன் மனதை, உன் உடலை சுத்தம் செய்கிறது. அது துன்பங்களையும் கோபத்தையும் பயத்தையும் துடைத்தெறிகிறது. அதுதான் பிரபஞ்சத்தின் சுழற்சி உன்னுள் நடப்பது. நீயும் அந்த சுழற்சியின் ஒரு பகுதி. நீயும் அதே தாளத்தில் துடிக்கிறாய், அதே இசையில் ஆடுகிறாய். உன்னுடைய மூச்சு, உன் உயிர், உன் சிந்தனை அனைத்தும் அந்த பிரபஞ்ச தாளத்தின் ஓர் பாகம். நீ மூச்சை ஆழமாக எடுத்துக்கொண்டு மெதுவாக விடும்போது அந்த ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சம் பேசுகிறது. அது சொல்கிறது, நீ தனியாக இல்லை, நான் உன்னுள் இருக்கிறேன். அதுதான் இறைவனின் குரல். அது எங்காவது வெளியில் ஒலிக்காது, அது உன் உள்ளே ஒலிக்கிறது, அமைதியாக, தெளிவாக. அந்த குரலை கேட்க ஒரே வழி மூச்சு கவனித்தல். மூச்சு நுழையும் இடத்தில் கவனம் கொடு. அந்த காற்று உன் நாசியில் நுழைந்து மார்பில் பாய்கிறது. அந்த வெப்பம், அந்த மென்மை, அந்த இயக்கம், அதுதான் உயிரின் துடிப்பு. அதை உணர்ந்தால் நீ உண்மையிலே உயிரோடு இருக்கிறாய் என்று தெரியும். மூச்சு ஆழமாவதுடன் உன் மனம் மெதுவாக அமைதியாகும். எண்ணங்கள் மங்கும். அந்த இடத்தில் ஒரு அமைதியான ஒளி தோன்றும். அதுதான் பிரபஞ்சத்தின் ஒளி. அது நீயே. அப்போது நீ புரிந்து கொள்வாய், இறைவன் என்பது ஒரு உருவம் அல்ல, அவர் ஒரு அனுபவம், ஒரு அதிர்வு. அந்த அதிர்வு தான் உன் மூச்சில், உன் இதயத்தில், உன் வாழ்வின் ஒவ்வொரு நொடிக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீ சுவாசிக்கும் போது அந்த ஆற்றல் உன்னுள் வரும். நீ மூச்சு விடும் போது அது வெளி உலகத்தில் பரவும். இதில் ஒரு நுட்பமான சமநிலை இருக்கிறது. உள், வெளி, உயிர், பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றாக இணைந்திருக்கிறது. அந்த இணைப்பை உணர்ந்தவுடன் நீயும் பிரபஞ்சத்துடன் ஒன்றாக மாறுகிறாய். அந்த ஒன்றாகும் நொடியில் நீயும் இறைவனாகி விடுகிறாய். அது பெருமை அல்ல, அது உண்மை. ஏனென்றால் அந்த மூச்சு, அந்த ஆற்றல், அந்த லயம், அவை அனைத்தும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவை. நீயும் அந்த மூலத்தின் ஒரு வெளிப்பாடுதான். அதனால் மூச்சை மதிக்க ஆரம்பி. அதை ஒரு வழிபாடாக எடுத்துக்கொள். ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனை நினைத்தால் வாழ்க்கை ஒரு தியானமாகிவிடும். உன் நடப்பது தியானம், உன் பார்வை தியானம், உன் சிரிப்பு தியானம். மூச்சு நுழையும் இடத்தில் நீ இருப்பாய், அந்த இடத்தில்தான் இறைவன் இருப்பான். அங்கு வெளி உலகம் இல்லை, அங்கு நிஜம் மட்டுமே. பிரபஞ்சம் சுழல்கிறது, அந்த சுழலில் நீயும் இருக்கிறாய். அந்த சுழற்சியில்தான் உயிர் நடனம் நடக்கிறது. அந்த நடனத்தை உணர்ந்தவுடன் உன் மனம் அமைதியாகிவிடும். அதுதான் ஆன்மீகத்தின் தொடக்கம். மூச்சின் வழியாக இறைவனை அடையும் பாதை. நம் உடம்பு அது ஒரு அதிசயம். அது வெறும் மாமிசம், எலும்பு, இரத்தம் என்று அல்ல. அது பிரபஞ்சத்தின் ஓர் சிறிய வடிவம். அது பஞ்சபூதங்களால் ஆனது.
பூமி, நீர், தீ, காற்று, ஆகாயம். நீ பூமியில் நடந்தால் உன் காலடியில் இருக்கும் மண் உன் உடம்பில் உள்ள பூமி தத்துவமை நினைவூட்டுகிறது. அதேபோல் உன் உடம்பில் ஓடும் நீர், இரத்தம், சுரப்பு, நெருப்பு அவை அனைத்தும் நீர் தத்துவத்தின் வெளிப்பாடுகள். உன் உடல் வெப்பம், உன் உயிரின் தீப்பொறி, அது தீ தத்துவம். நீ சுவாசிக்கும் காற்று, அது வாயு தத்துவம். மூச்சு வரும்போது உன்னுள் ஒரு இடம் உருவாகிறது, அந்த வெற்றிடம்தான் ஆகாய தத்துவம். இந்த 5 தத்துவங்களும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உன்னை உயிரோடு இருக்கச் செய்கின்றன. அவை சமநிலையில் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அவை சீர்குலைந்தால் நோய், குழப்பம், மன அமைதி இல்லாமை எல்லாம் தோன்றும். அந்த 5ஐயும் இணைக்கும் ஒரே பாலம் மூச்சு. மூச்சு என்பது ஒரு அற்புதமான இணைப்பு. அது உன் உடம்புக்கும் உன் மனத்துக்கும் உன் ஆன்மாவுக்கும் இடையே ஓடும் பாலம். அது உன் உடம்பில் ஒவ்வொரு தத்துவத்தையும் தொடுகிறது. நீ மூச்சை ஆழமாக எடுத்தால் காற்று உன்னுள் நுழைகிறது. அந்த காற்று உன் உடம்பில் உள்ள தீயை உயிரோடே வைத்துக் கொள்கிறது. அந்த தீ நீரை ஆவியாக்குகிறது. அந்த ஆவி மெல்ல பூமியிலே பரவுகிறது. அதை தாங்கும் இடம் ஆகாயம். இப்படியெல்லாம் ஒரே சுற்றில் இயங்குகிறது. அந்த சுற்றை சரியாக வைத்திருப்பது மூச்சு. மூச்சு சரியாக ஓடும்போது அந்த பஞ்சபூதங்களும் தங்களிடத்தில் இருக்கும். பூமி தத்துவம் உனக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் தரும். நீர் தத்துவம் உன் உணர்வுகளை சுத்தமாக்கும். தீ தத்துவம் உனக்கு உற்சாகத்தையும் தீர்மானத்தையும் தரும். காற்று தத்துவம் உன் எண்ணங்களை நெகிழ்வாக்கும். ஆகாய தத்துவம் உனக்கு விரிவை, சுதந்திரத்தை கொடுக்கும். இவை அனைத்தும் ஒரே சமநிலையில் இருந்தால் உன் உடம்பும் மனமும் உயிரும் அனைத்தும் ஒரே லயத்தில் ஆடும். அந்த லயம்தான் அமைதி. அது எங்கோ வெளியில் கிடைக்காது. அது உன்னுள், உன் மூச்சின் ஆழத்தில் கிடைக்கும். நீ ஒரு நாள் கவனித்துப் பாரு. நீ கோபப்படும் போது மூச்சு வேகமாகிவிடும். நீ பயப்படும் போது மூச்சு சிதறும். நீ அழும்போது மூச்சு கசக்கிக் கொள்கிறது. ஆனால் நீ அமைதியாக இருக்கும்போது மூச்சு மெதுவாக, நிதானமாக, ஒழுங்காக ஓடுகிறது. அதுவே ரகசியம். அமைதியாகும். மனம் அமைதியாக இருந்தால் உயிர் தெளிவாகும். அந்த தெளிவில்தான் இறைவன் புன்னகைப்பார். இறைவன் வெளியில் இருக்கிறார் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அவர் மூச்சின் இடையில்தான் இருக்கிறார். மூச்சு உன்னுள் மெதுவாக நுழையும் போது அவர் உன் நெஞ்சில் அமர்கிறார். மூச்சு வெளியேறும் போது அவர் உன் துன்பங்களை கொண்டு போவார். அதனால்தான் யோகிகள் மூச்சை பிராணா என்று அழைக்கிறார்கள். பிராணா என்றால் உயிரின் ஆற்றல். அது உன் உடம்பில் சுற்றும் போது அது பஞ்சபூதங்களையும் தூய்மையாக்குகிறது. அந்த ஆற்றல் நின்றால் வாழ்க்கையும் நின்றுவிடும். நீ மூச்சை நிதானமாக விழிப்புடன் கவனித்தால் அது ஒரு மாயமான கதவை திறக்கும். அந்த கதவுக்குள் பிரபஞ்சம் இருக்கிறது. அங்கே எதுவும் பிரிந்ததல்ல. பூமி, நீர், தீ, காற்று, ஆகாயம் அனைத்தும் ஒன்றாக கலந்து இருக்கும். அங்கு நான் என்று எதுவும் இல்லை. அங்கு மூச்சே கடவுள். அந்த நிலையை அடைவதுதான் தியானம். அது யாருக்குமே எளிதாக வரும். ஏனென்றால் மூச்சு எல்லோரிடமும் இருக்கிறது. அது ஒவ்வொரு நொடியும் உன்னோடு பேசுகிறது. அது சொல்கிறது, நீ கவலைப்படாதே, நான் உன்னுள் இருக்கிறேன். நான் ஓடிக்கொண்டிருக்கும் வரை நீ உயிரோடு இருக்கிறாய். நான் அமைதியாக இருந்தால் நீயும் அமைதியாக இருப்பாய். மூச்சு குழம்பினால் மனம் குழம்பும். அந்த நேரத்தில் எந்த சிந்தனையும் தெளிவாக இருக்காது. அந்த நேரத்தில் மூச்சை கவனித்தால் போதும். அது உன்னை திரும்ப உன்னுள் கொண்டு வரும். அது உன்னை மையத்தில் நிறுத்தும். அதுதான் தியானத்தின் மந்திரம். மூச்சை சீர்படுத்துவது பஞ்சபூதங்களை சீர்படுத்துவது போல அது உன் உடம்பில் ஒவ்வொரு தத்துவத்தையும் சமநிலையாக்கும். அந்த சமநிலை வந்தவுடன் உன் வாழ்க்கை ஒரு பிரபஞ்ச இசையாக மாறும். நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணமும், நீ செய்கிற ஒவ்வொரு செயலும் அந்த லயத்தோடு இணைந்து ஓடும். அப்போது எந்த பிரச்சனையும் பெரியதாக தோன்றாது. ஏனென்றால் உன் உள்ளே அமைதி இருக்கிறது. அந்த அமைதியில்தான் இறைவன் இருக்கிறார். அவர் ஒரு உருவமாக இல்லார். அவர் ஒரு அனுபவம். அவர் உன் மூச்சின் மென்மையான அலைகளில் மறைந்திருக்கிறார். நீ மூச்சை கவனிக்கும் அந்த நொடியில் அவர் புன்னகைக்கிறார். அவர் சொல்கிறார், நான் உன்னுள்ளிருந்தே உன்னை சுவாசிக்கிறேன். அந்த உணர்வை அடைந்தவுடன் உன் உடம்பு, உன் மனம், உன் ஆன்மா அனைத்தும் ஒன்றாக இணைந்துவிடும். அதுதான் பஞ்சபூத சமநிலை. அதுதான் உண்மையான அமைதி. அதுதான் இறைவனின் சிரிப்பு உன் உள்ளே ஒலிக்கும் நிலை. மூச்சு அது வெறும் காற்று அல்ல. அது ஒரு மர்மமான பாலம். மனத்துக்கும் உடம்புக்கும் உயிருக்கும் பிரபஞ்சத்துக்கும் இடையில் ஓடும் அலை. அந்த அலை எப்படி செல்கிறது என்பதை பார்த்தாலே
உன் மனநிலை என்ன என்பதை அறிய முடியும். மூச்சு மனத்தை மாற்றும் சக்தி கொண்டது. அது நம்முள் ஓடும் மிக நுண்ணிய சக்தி. நீ கவலைப்படும் போது மூச்சு திடீரென சிதறும். நீ கோபப்படும் போது அது வேகமாக மாறும். நீ பயப்படும் போது அது தடைப்படும். நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது அது சுதந்திரமாக ஓடும். நீ அமைதியாக இருக்கும்போது அது மெதுவாக மென்மையாக நகரும். அதுதான் உண்மை. மூச்சுதான் மனநிலையின் பிரதிபலிப்பு. மனம் என்ன நிலையில் இருக்கிறதோ அதே போல மூச்சும் அதற்கான வடிவம் எடுக்கும். ஆனால் இதற்குள் இன்னும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. மூச்சை நீ மாற்றினால் மனத்தையும் மாற்ற முடியும். நீ கோபத்தில் இருக்கும் போது முயற்சி பண்ணி பாரு. அந்த மூச்சை மெதுவாக ஆழமாக மாற்று. ஒரு பெரிய மூச்சை இழுத்து நிதானமாக வெளியே விடு. அந்த சில நொடிகளில் உன் கோபம் மெல்ல குறையும். ஏன் தெரியுமா? மூச்சுதான் உடம்பில் எனர்ஜி ஃப்ளோவை கட்டுப்படுத்தும் மையம். அது வேகமானால் உன் உடல் ஃபைட் ஆர் ஃபிளைட் நிலைக்கு போகும். அது மெதுவானால் உன் உடம்பு பேஸ் நிலைக்கு வரும். மூச்சு ஸ்லோ ஆனால் டைம் கூட ஸ்லோ ஆகிவிடும் போல தோன்றும். அது மாயம் அல்ல. நிஜமாகவே உன் மூளை அதே போல் செயல்படும். நீ ஆழமாக சுவாசிக்கும் போது உன் நரம்பு மண்டலம் அமைதியாகிவிடும். அது உன் இதய துடிப்பை சீராக்கும். உன் இரத்த அழுத்தம் குறையும். உன் உடம்பு மெதுவாக ஒரு சமநிலைக்குள் நுழையும். அந்த சமநிலையில்தான் தியானம் தொடங்குகிறது. அது யாராவது உனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அல்ல. அது உன்னுள் இயல்பாகவே நடக்கிறது. மூச்சு மெதுவானால் மனம் தானாக அமைதியாகிவிடும். அந்த அமைதியில் நேரம் மெதுவாகும். அந்த நொடிகள் நீளமாக தோன்றும். அந்த நொடிகளில் நீ முழுமையாக விழித்திருப்பாய். அதுதான் தியானத்தின் அற்புதம். தியானம் என்பது சுவாசத்தின் லயத்தை உணர்வது. உனது மூச்சு உன்னுடன் பேசும். மெதுவா மெதுவா என்று அது சொல்லும். அந்த சத்தத்தை கேட்க ஆரம்பித்தால் உன் மூளை மென்மையாக மாறும். அந்த நேரத்தில் எந்த கவலையும் நிலைத்திருக்க முடியாது. ஏனென்றால் கவலை, கோபம், பயம் அவையெல்லாம் வேகமான மூச்சில் தான் வளர்கின்றன. அந்த வேகம் குறைந்தவுடன் மாயமாகிவிடும். நீ ஆழமாக சுவாசிக்கும் போது உன் மூளை தன்னுடைய வேலை முறைமையை மாற்றிக்கொள்கிறது. அது அமைதிக்கான நியூரோ கெமிக்கல்களை செரோடோனின், டோபமைன் வெளியிடுகிறது. அது உன் நரம்புகளில் அமைதியை பரப்புகிறது. உன் இதயம் சமமாக துடிக்க ஆரம்பிக்கும். உன் உடம்பு மெதுவாக ஒளிரும். அந்த ஒளி வெளி ஒளி அல்ல, அது உன் உயிரின் ஒளி. அது உன் மூச்சின் புனிதமான அதிர்வால் எழும் ஒளி. அது உன் முகத்தில் புன்னகையாக தெரியும். உன் கண்களில் அமைதியாக தெரியும். உன் குரலில் நிதானமாக ஒலிக்கும். அந்த ஒளிதான் தியானத்தின் அடையாளம். மூச்சு சீரானால் மனம் தியானமாகிவிடும். மனம் தியானமாக இருந்தால் வாழ்க்கை ஒரு பிரபஞ்ச இசையாகிவிடும். அந்த இசையில் சண்டை இல்லை, துன்பம் இல்லை, பதட்டம் இல்லை. அது அமைதியின் ஒரு மென்மையான அலை மட்டுமே. அந்த அலைக்கு அடிமையாகாமல் அதோடு ஒன்றாக மாறும்போது நீ உணர்வாய், நீ பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. அந்த மூச்சு உன்னுள் மட்டுமல்ல, பிரபஞ்சத்தின் மூச்சே. நீ சுவாசிக்கும் அந்த நொடியில் கிரகங்கள் தங்கள் வழியில் சுழல்கின்றன. நட்சத்திரங்கள் தங்கள் ஒளியை அனுப்புகின்றன. அந்த லயத்தோடு நீயும் ஒன்றாக இருக்கிறாய். மூச்சு மெதுவானால் உன் சிந்தனை தெளிவாகும். நீ சொல்வது கவனமாக மாறும். நீ செய்கிறதெல்லாம் விழிப்புடன் இருக்கும். அதுதான் பிரசன்ட் மோமெண்ட் அவேர்னஸ். அந்த நிலை அடைந்தவுடன் நீ எந்த நேரத்தையும் வீணாக்க மாட்டாய். ஏனென்றால் உன் ஒவ்வொரு மூச்சும் அர்த்தமுள்ளதாக இருக்கும். நீ சுவாசிக்கும் போது நினைத்துப்பாரு, இந்த மூச்சு எனக்கு பிரபஞ்சத்திடமிருந்து வந்த ஒரு பரிசு. அது நுழையும் போது உயிர் கொடுக்கிறது. அது வெளியேறும் போது சுமைகளை எடுத்துச் செல்கிறது. அந்த இரண்டின் இடையில்தான் வாழ்க்கை. மூச்சை உணர்ந்தால் நீ உன்னை உணர்கிறாய். உன்னை உணர்ந்தால் இறைவனை உணர்கிறாய். ஏனென்றால் அந்த மூச்சே அவரின் அன்பின் வடிவம். அது உன்னுள் ஓடும் ஒரு நாதம், ஒரு ஓம். அந்த ஓம் நாதம் உன் இதயத்தில் ஒலிக்கும் போது உன் வாழ்க்கை மாறிவிடும். அப்போது நீயும் புரிந்து கொள்வாய், மூச்சு மெதுவாகும் போது உன் வாழ்க்கையும் ஒரு அமைதியான ஓடையாக மாறும். அந்த ஓடை நின்று விடாது. அது எப்போதும் பிரபஞ்சத்தோடு ஓடும். அதுதான் உயிரின் உண்மையான ரிதம். அந்த ரிதமோடு ஒன்றாக இருப்பதே தியானம். அதனால்தான் யோகிகள் சொல்கிறார்கள், மூச்சை அடக்கியவன் உலகையே அடக்குவான். ஏனென்றால் மூச்சுதான் மனத்தின் கதவு. அந்த கதவை திறந்தவுடன் அதன் பின்னால் அமைதி, ஒளி, இறைவன். இறைவன் அவர் ஒரு உருவம் அல்ல. அவர் கல் சிலையில் அடைக்கப்பட்டவர் அல்ல, கோவிலில் மட்டும் இருக்கும்வர் அல்ல. அவர் ஒரு அதிர்வு, ஒரு உயிரின் நாதம், ஒரு ஒளியின் ஓசை. அந்த அதிர்வின் ஒளிதான் ஓம். ஓம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது ஒரு அலை.
அதுதான் பிரபஞ்சத்தின் முதல் சத்தம். நட்சத்திரங்கள் உருவாகும் முன்பே, கிரகங்கள் சுழலத் தொடங்கும் முன்பே அந்த ஓம் நாதம் ஒலித்தது. அந்த நாதத்தில்தான் எல்லாம் தோன்றியது. அதுதான் தொடக்கம். அதுதான் மூச்சின் முதற்குரல். நீ மூச்சை இழுக்கும் போது அந்த ஓம் ஒலி உன்னுள் அமைதியாக ஒலிக்கிறது. அது கேட்கும் குரல் அல்ல, அது உணரப்படும் அதிர்வு. நீ அதை கேட்டால் உன் உடம்பு மெல்ல ஒளிரும். அது நிதானமாக கவனித்தால் மட்டுமே கேட்கும். ஏனென்றால் அந்த ஒலி வெளியிலிருந்து வராது, அது உன் உயிரின் ஆழத்திலிருந்து எழுகிறது. நீ ஒரு ஆழமான மூச்சை இழுத்து பாரு. அந்த காற்று உன் நாசியில் நுழைந்து உன் மார்பை நிரப்புகிறது. அந்த நொடியில் ஒரு அமைதி உருவாகிறது. அந்த அமைதியின் மத்தியில் ஒரு மென்மையான அதிர்வு இருக்கும். அதுதான் ஓம். அந்த ஓம் உன் இதயத்தின் நடுவில் துடிக்கிறது. உன் இரத்தத்தின் ஓட்டத்தில் ஓடுகிறது. உன் நரம்புகளில் ஒலிக்கிறது. அது ஒரு விதமான ஒலி. அது சொல்லாத சத்தம், ஆனால் உணர முடியும். அது ஒரு அதிர்வாக உன் உடம்பை தொட்டு செல்லும். நீ அந்த அதிர்வை கவனித்தால் நீ ஒரு நிமிடத்தில் மாறிவிடுவாய். மனம் அமைதியாகும், சிந்தனை சீராகும், உயிர் பிரபஞ்சத்தோடு கலந்துவிடும். அந்த அதிர்வில்தான் இறைவன் இருக்கிறார். அவர் வெளியில் ஒரு உருவமாக இல்லை, உன்னுள் ஓடும் அந்த அதிர்வாகவே இருக்கிறார். அது உன் மூச்சுடன் துடிக்கிறது, உன் இதயத்துடன் ஒலிக்கிறது. அது உன் உயிரின் நுண்மையில் வாழ்கிறது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் அந்த அதிர்வை தாங்கி வருகிறது. மூச்சு இழுக்கும் போது ஓ, மூச்சு விடும்போது இந்த இரண்டையும் ஒன்றாக சேர்த்தால் ஓம். அது தன்னால் தானாக உன்னுள் நடக்கும் தியானம். நீ அந்த நாதத்தை உணர ஆரம்பித்தால் உன் மூளை மென்மையாக மாறும். அது பிரபஞ்சத்தின் அலைகளோடு இணைந்துவிடும். அந்த இணைப்பில்தான் ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில்தான் உண்மையான இறை உணர்வு. ஓம் நாதம் ஒரு சத்தம் அல்ல, அது ஒரு நிலை. அது மனத்தையும் உடம்பையும் தாண்டி செல்லும் அனுபவம். அது உன்னை அமைதிக்குள் இழுத்து செல்லும். அந்த அமைதி வெறும் சும்மா இருப்பது அல்ல, அது ஒரு உயிருள்ள அமைதி. அதில் ஒரு இயக்கம் உள்ளது, ஆனால் அதே சமயம் ஒரு நிதானமும் உள்ளது. அதுதான் டைவினா பேலன்ஸ். நீ தியானத்தில் அமர்ந்து மூச்சை கவனிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு நேரத்தில் அந்த நாதம் தானாக ஒலிக்கும். அது காற்றின் சத்தமாகவும் இதய துடிப்பாகவும் மனதின் மென்மையான ஓசையாகவும் தோன்றும். அது ஒலிக்கும் போது நீ உணர்வாய், நான் மூச்சு அல்ல, நான் அந்த ஒலி, நான் அந்த அதிர்வு, நான் அந்த ஓம். அந்த அனுபவம் வந்தவுடன் உன் எல்லா பயங்களும் கவலைகளும் கரைந்துவிடும். ஏனென்றால் அப்போது நீ தனியாக இல்லை என்று உணர்வாய். நீ பிரபஞ்சத்தின் ஓர் பகுதி. அந்த ஓம் நாதம் உன்னுள் இருக்கிறது. அதே நாதம் கடலிலும் மலைகளிலும் காற்றிலும் நட்சத்திரங்களிலும் ஒலிக்கிறது. அந்த ஒலி ஒரே ஓசை. அது எல்லா உயிர்களின் இதயத்திலும் ஒலிக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த முதல் மூச்சுடன் அந்த ஓம் ஒலி எழுகிறது. ஒரு உயிர் பிரியும் போது, அந்த மூச்சு வெளியில் போகும்போது அதே ஓம் ஒலி மெல்ல மறைந்து விடுகிறது. அந்த இடைநிலையான வாழ்க்கை, அது முழுவதும் அந்த ஓம் நாதத்தின் பயணம். நீ அதை கேட்டால் நீ உண்மையில் உயிரோடு இருக்கிறாய். ஏனென்றால் உன் மூச்சுதான் இறைவனின் குரல். நீ அதை உணர்ந்தால் அவனை நீ கேட்கிறாய். அப்போது நீ புரிந்து கொள்வாய், இறைவனை தேட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் எப்போதும் உன்னுள் பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் வெளியில் சிலையாக இல்லை, உன் மூச்சில் ஒலிக்கும் ஓம் நாதமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் இருக்கிறேன். நீ அமைதியாக இருந்தால் நான் தெளிவாக கேட்கப்படும். அந்த உணர்வை அடைவதுதான் தியானத்தின் சாரம். அது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு அனுபவம். அந்த நாதம் உன்னுள் ஒலிக்கும் போது நீ காண்பாய், உன் உடம்பு பிரகாசமாகிறது, உன் மனம் ஒளியாக மாறுகிறது, உன் உயிர் அமைதியின் கடலில் கரைகிறது. அந்த நிமிடத்தில் நீயும் இறைவனாகி விடுகிறாய். ஏனென்றால் அந்த ஓம் நாதம் உன்னுள் ஒலிக்கும் போது நீ பிரபஞ்சமாகி விடுகிறாய். அதுதான் உன் உண்மையான இயல்பு. உன்னுள் ஒலிக்கும் அந்த அதிர்வை உணர்வது, அதுவே இறைவனை உணர்வது. இப்போது கண்களை மூடு. வெளியுலகத்தின் சத்தம் மெதுவாக மறையட்டும். நீயும் உன் மூச்சும் மட்டும் இருக்கட்டும். மெதுவாக மூச்சை இழு. 1, 2, 3, 4. இப்போது அதை நிறுத்து. 1, 2. அதை மெதுவாக விடு. 1, 2, 3, 4, 5, 6. அந்த மூச்சோடு நீ உயிரோடு இருக்கிறாய். ஒவ்வொரு சுவாசமும் உன் உயிரின் துடிப்பு. நீ ஆழமாக மூச்சை இழுக்கும் போது பிரபஞ்சத்தின் ஒளி உன் தலையின் மேல் வழியாக உன்னுள் நுழைகிறது என்று கற்பனை செய். அந்த ஒளி மெதுவாக உன் தலையின் மத்தியில் படர்கிறது.
அது ஒரு வெப்பமாக, ஒரு நிம்மதியாக உன் நெஞ்சில் இறங்குகிறது. அந்த ஒளி உன் இதயத்தை ஒளிரச் செய்கிறது. அது ஒரு சூரியன் போல உன்னுள் பிரகாசிக்கிறது. அந்த ஒளி பரவி உன் முழு உடம்பையும் மூடுகிறது. மூளை, கண்கள், நெஞ்சு, வயிறு, கைகள், பாதங்கள் வரை ஒவ்வொரு நரம்பிலும் அந்த ஒளி ஓடுகிறது. அந்த ஒளி உன் மூச்சோடு கலந்து விடுகிறது. நீ இழுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சம் உன்னுள் நுழைகிறது. நீ மூச்சை விடும் போது உன் சிந்தனைகள் பிரபஞ்சத்துக்குள் கலக்கின்றன. நீயும் பிரபஞ்சமும் ஒன்றாக மாறுகிறாய். நீ தனியாக இல்லை. நீ அந்த அலைகளின் ஒரு பகுதி. அந்த அலை உன்னுள் எழுகிறது, வெளியில் கரைகிறது, மீண்டும் உன்னுள் திரும்புகிறது. மூச்சு ஒவ்வொரு அலை போல உன் உடம்பில் பாய்கிறது. அந்த அலை உன் இதயத்தில் தட்டுகிறது. அது உன் மனதை தட்டுகிறது. அது உன்னை அமைதியாக்குகிறது. நீ எதையும் முயற்சி செய்ய வேண்டியதில்லை. அது தானாகவே நடக்கிறது. அந்த மூச்சு உன்னை மெதுவாக உள்ளே இழுத்து செல்கிறது. உன் மனம் மெதுவாக நின்று விடுகிறது. எண்ணங்கள் கடலின் மேல் மிதக்கும் சிறிய அலைகள் போல மறைந்து விடுகின்றன. உன் மனம் மெதுவாக நீராக மாறுகிறது. அது அமைதியாக, தெளிவாக, ஆழமாக மாறுகிறது. அந்த நீரில் ஒளி பிரதிபலிக்கிறது. அது ஒரு மென்மையான பொன்னொளி போல உன்னுள் பாய்கிறது. அந்த ஒளி உன் சுவாசத்தோடு இணைகிறது. நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அந்த ஒளி உன் உடம்பை தொடுகிறது. அது உன்னை சுத்தப்படுத்துகிறது. அது உன் உள்ளிருக்கும் இருண்ட பாகங்களை ஒளிரச் செய்கிறது. நீ ஒவ்வொரு மூச்சிலும் அந்த ஒளியை உணர்கிறாய். அது உன் தோலை தொடுகிறது, உன் இதயத்தை நிமிர்த்துகிறது, உன் கண்களை அமைதியாக்குகிறது. அது ஒரு தாயின் மென்மையான தொடுதல் போல. அது உன் உள்ளிருக்கும் குழந்தையை நிம்மதியாக ஆக்குகிறது. அந்த ஒளி ஒரு சக்தியாக மாறுகிறது. அது உன் உடம்பை உயிரோடே நிரப்புகிறது. உன் சுவாசம் ஒரு மந்திரம் போல மாறுகிறது. உள் நுழை ஒளி நுழைகிறது, வெளியே விடு இருள் விலகுகிறது. அந்த ஒளி பிரபஞ்சத்தின் இதயத்தில் இருந்து வருகிறது. அது ஒரு வரம், ஒரு ஆற்றல், ஒரு உயிரின் புனித மூச்சு. அந்த ஒளியே இறைவன். அவர் ஒரு உருவம் அல்ல, ஒரு அனுபவம். அவர் உன் மூச்சில், உன் இதயத்தில், உன் ஒளியில் இருக்கிறார். இப்போது உன் கவனத்தை உன் இதயத்துக்கு கொண்டு வா. அங்கு அந்த ஒளி துடிக்கிறது. அது ஒரு மென்மையான நாதம். ஓம். அந்த ஓம் நாதம் உன்னுள் ஒலிக்கிறது. அது ஒளியோடு சேர்ந்து பரவுகிறது. அந்த நாதம், அந்த ஒளி, அந்த மூச்சு மூன்றும் ஒன்றாக இணைகிறது. அந்த இணைப்பில் எந்த தனிமையும் இல்லை. அங்கு நான் என்ற உணர்வும் இல்லை. அங்கு எல்லாமே ஒளி. அந்த ஒளி உன்னுள் மிதக்கிறது, உன்னை ஒளிரச் செய்கிறது. அது உன் மூளையில் ஒரு நிம்மதியை உருவாக்குகிறது. உன் இதயம் மெதுவாக துடிக்கிறது. உன் மூச்சு நிதானமாக ஓடுகிறது. நீ ஒரு அமைதியான கடலாகி விடுகிறாய். அந்த அமைதியில் நேரம் நிற்கிறது. நீ கடந்த காலம், எதிர்காலம் என பிரிந்த இடத்திலிருந்து வெளியேறுகிறாய். அந்த ஒரு நொடி மட்டும் இருக்கும். அது நீயும், உன் மூச்சும், உன் ஒளியும். அந்த நொடியில் பிரபஞ்சம் உன்னுள் தங்கிவிடுகிறது. நீயும் பிரபஞ்சத்தின் நிழலாகி விடுகிறாய். அந்த உணர்வு உன்னை முழுமையாக மாற்றுகிறது. உன் கண்களில் அமைதி தோன்றுகிறது. உன் முகத்தில் ஒளி தோன்றுகிறது. உன் மனதில் மென்மை பிறக்கிறது. நீ எதற்கும் எதிராக போராட வேண்டியதில்லை. ஏனென்றால் நீ பிரபஞ்சத்தோடு ஒன்றாகிவிட்டாய். உன் மூச்சு அவரின் மூச்சு, உன் ஒளி அவரின் ஒளி. இப்போது இன்னொரு மூச்சை மெதுவாக இழு. அந்த ஒளி உன் தலை முதல் பாதம் வரை பாயட்டும். அது உன் உடம்பில் ஒவ்வொரு அணுவையும் தொட்டுச் செல்லட்டும். அந்த ஒளி உன் இதயத்தில் தங்கி அங்கிருந்து வெளியே பரவட்டும். அந்த ஒளி வெளியே போய் உன் சுற்றியுள்ள உலகை தொடட்டும். அந்த ஒளி தொட்ட இடமெல்லாம் அமைதி பிறக்கட்டும். நீ மூச்சை விடும்போது உன் சுமைகள் அனைத்தும் வெளியேறும். அது காற்றோடு கரைகிறது, ஒளியோடு கலக்கிறது. மிச்சமிருப்பது ஒன்றே அமைதி. அந்த அமைதியே இறைவன். அவர் எந்த வார்த்தையிலும் இல்லை, எந்த உருவத்திலும் இல்லை. அவர் உன் உள்ளிருக்கும் அந்த ஒளியில்தான் இருக்கிறார். அந்த ஒளியை உணர்ந்தவுடன் நீ புரிந்து கொள்வாய். உன் மூச்சே தியானம், உன் உடம்பே ஆலயம், உன் இதயமே பிரபஞ்சம். அங்கேயே இறைவன் புன்னகைக்கிறார். மூச்சின் இடையில், ஒளியின் நிமிடத்தில் நீயும் அவராகிவிடும். அந்த அற்புத நொடியில் மூச்சை உணர்ந்தவுடன் அது ஒரு நிமிட அமைதி மாதிரி இல்லை. அது ஒரு கதவு திறக்கப்படுவது போல. அந்த கதவின் மறுபுறம் உன் உடம்பு இல்லை, உன் சிந்தனை இல்லை. அது ஒரு பறந்து விரிந்த வெற்றிடம். அங்கே எல்லாவற்றும் ஒன்றாக கலந்திருக்கும். ஒளி, காற்று, ஒளி, உயிர் எல்லாம் ஒன்றே. மூச்சை உணர்ந்தவுடன் நீ உன் உடலை கடந்து செல்கிறாய். உன் சதை, எலும்பு, இரத்தம் எல்லாம் பின்னால் விட்டுவிட்டு நீ மெதுவாக மெல்லிய அதிர்வாக மாறுகிறாய்.
உன் மூச்சு உன்னை இழுத்துச் செல்கிறது, ஒரு தெரியாத இடத்துக்கு, ஒரு நிம்மதியான ஆழத்திற்கு. அங்கு நான் என்ற எண்ணமே மங்கிவிடுகிறது. மனம் நிசப்தமாகிறது. அது யோசிக்கவில்லை, பதட்டப்படவில்லை, பேசவில்லை. அது வெறும் ஒரு வெளிச்சம் மாதிரி இருக்கிறது. அந்த வெளிச்சத்தில் நீ நிம்மதியாக மிதக்கிறாய். நீ எதையும் செய்யவில்லை, நீ எதையும் முயற்சி செய்யவில்லை, நீ வெறும் இருப்பாய். மூச்சு உன்னை அழைத்து செல்வது பிரபஞ்சத்தின் மையத்துக்கே. அந்த மையம் என்பது ஒரு இடம் அல்ல, அது ஒரு நிலை. அங்கே நேரம் நிற்கிறது, சிந்தனை நிற்கிறது, நீ மட்டும் இருக்கிறாய். ஆனால் அந்த நீ கூட உன்னுள் கரைந்து விடுகிறது. அங்கு நீ தனியாக இல்லை. அங்கு நான் என்ற உணர்வும் இல்லை, நீ என்ற உணர்வும் இல்லை. அங்கு உயிரே ஒரே வடிவம். அங்கே நீயே பிரபஞ்சம். நட்சத்திரங்களின் ஒளி உன்னுள் பிரகாசிக்கிறது. கிரகங்களின் சுழற்சி உன் மூச்சோடு ஒத்திருக்கிறது. அந்த சுழற்சியின் தாளத்தில் உன் இதயம் துடிக்கிறது. அந்த துடிப்பு, அதுதான் இறைவனின் இசை. நீயே அதில் உயிர். நீயே அந்த தாளத்தின் ஓர் அதிர்வு. பிரபஞ்சம் உன்னுள் சுவாசிக்கிறது. அவன் உன்னை மூச்சாகவே அனுபவிக்கிறான். அவன் உன்னுள் மூச்சாக நுழைந்து உன்னை உயிரோடு வைத்திருக்கிறான். மூச்சுதான் உன்னை அதோடு இணைக்கும் பாலம். அது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது எல்லாவற்றையும் இணைக்கிறது. அது உன் உடம்பை, உன் மனதை, உன் ஆன்மாவை பிரபஞ்சத்தின் இதயத்தோடு கட்டுகிறது. அந்த பிணைப்புதான் உயிரின் ரகசியம். அந்த பிணைப்பை உணர்ந்தவுடன் நீ எப்போதுமே பிரிந்தவன் அல்ல, நீ ஒன்றாகவே இருந்தாய் என்பதை காண்பாய். நீ வெளியில் தேடும் இறைவன், அவர் கோவில்களில் இல்லை, வானத்தில் இல்லை. அவர் உன் சுவாசத்தின் இடையில் இருக்கிறார். அந்த இடையில் ஒரு சிறிய அமைதி இருக்கும். மூச்சு நுழையும் போது மற்றும் வெளியேறும் முன் அந்த இடம்தான் இறைவனின் வீடு. அங்கு எந்த சத்தமும் இல்லை, எந்த இயக்கமும் இல்லை. அங்கு ஒரு அமைதி மட்டும். அந்த அமைதிதான் இறைவன். அவன் ஒவ்வொரு நொடியும் உனக்கு மூச்சாக வருகிறான். அவன் உனக்கு உயிராகி உன்னை உயிரோடே வைத்திருக்கிறான். அவன் உன் நெஞ்சில் ஒளியாக தங்கி இருக்கிறான். அவன் உன் கண்களில் பார்வையாக ஒளிர்கிறான். அவன் உன் இதய துடிப்பில் நாதமாக ஒலிக்கிறான். அவன் உன் நரம்புகளில் சக்தியாக ஓடுகிறான். அவன் உன் மூச்சாக வந்து உன்னை ஆழத்தில் அமைதியாக்குகிறான். அவன் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுள் ஆடுகிறான். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அவன் துடிக்கிறான். அவன் உன் மனத்தின் ஆழத்தில் ஒரு நாதமாக, உன் உடம்பில் ஒரு அதிர்வா, உன் இதயத்தில் ஒரு புன்னகையாக ஆடுகிறான். அவனை காண வேண்டியதில்லை, ஏனென்றால் அவன் எங்கும் இருக்கிறார். அவனை உணர்ந்தால் போதும். அந்த உணர்வு வந்தவுடன் நீ மாறிவிடுவாய். அது ஒரு நிமிட அமைதி அல்ல, அது ஒரு பிறவி மாதிரி. அந்த நொடி நீ அறிந்த எல்லாவற்றையும் மறந்து விடுவாய். அவனை மட்டும் உணர்வாய். அவன் வெளியில் இருக்கிறார் என்று நினைத்திருந்த நீ இப்போது உணர்வாய். அவர் உன்னுள் தான் இருக்கிறார். அவர் உன் மூச்சில் நுழைந்து உன் மூச்சில வெளியேறுகிறார். அவர் உன்னுள் மூச்சாகி, உன்னுள் ஒளியாகி, உன்னுள் ஒளியாகி இருக்கிறார். நீ மூச்சை ஆழமாக இழு. அது பிரபஞ்சத்திலிருந்து வரும் ஒளியாக நுழையட்டும். அது உன் இதயத்தை தொட்டால் நீ உணர்வாய். நீ தனி உயிர் அல்ல, நீ பிரபஞ்சத்தின் ஒரு அதிர்வு. நீ வெளியே மூச்சை விடும்போது அது உன் எல்லைகளை கரைத்து உன்னை பறந்து விரிக்கட்டும். அந்த விரிவில் நீ இறைவனை காண்பாய். அவர் நீயாகவே இருப்பார். மனம் இப்போது வெறுமையாகிறது. எண்ணங்கள் இல்லை, பதட்டம் இல்லை, பெயர் இல்லை. மிச்சம் இருப்பது ஒளி மட்டும், மூச்சு மட்டும், அமைதி மட்டும். அந்த அமைதியில் நீ மிதக்கிறாய். அதுதான் அவனை உணர்ந்த நிலை. அந்த நிலை வந்தவுடன் நீ இனி தேட மாட்டாய். நீ எங்கும் ஓட மாட்டாய். ஏனென்றால் நீயே அவர், அவர் நீயே. நீ உன் மூச்சில் பிரபஞ்சத்தை கேட்கிறாய். பிரபஞ்சம் உன்னுள் உன்னையே கேட்கிறது. இதுதான் உயிரின் உண்மை. மூச்சுதான் வழி, அமைதிதான் கதவு, உணர்வுதான் இறைவன். அவனை காண வேண்டியதில்லை, அவனை உணர்ந்தால் போதும். ஏனென்றால் அந்த உணர்வே உயிரின் முழுமையான பிரார்த்தனை. இப்போ நீ மூச்செடுக்கிறாய், ஆனால் நினைத்துப்பாரு, அது உன் உடம்பு மட்டும் சுவாசிக்கவில்லை. அது ஒரு பெரிய பிரபஞ்சம் உன்னுள் சுவாசிக்கிறது. நீ எடுக்கும் அந்த ஒரு மூச்சு ஒரு மனிதனின் உயிர் ஓட்டம் மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் உயிர் ஓட்டம். அது ஒரே மூச்சு, ஆனாலும் அந்த மூச்சு மலைகளிலும், கடல்களிலும், மரங்களிலும், விலங்குகளிலும், விண்மீன்களிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது எப்போதும் சுழல்கிறது. அது ஒரு நாள் நிற்கவில்லை, ஏனென்றால் அதுதான் உயிர். நீ இப்போது சுவாசிக்கிறாய். அது பிரபஞ்சத்தின் மூச்சு உன்னுள் நுழைந்து உன் உயிரை எழுப்புகிறது. அந்த நொடியில் நீ மட்டுமில்லை,
உன்னுடன் கோடிக்கணக்கான உயிர்கள் மூச்செடுக்கின்றன. அந்த எல்லா உயிர்களையும் இணைக்கும் ஒரே ஆற்றல் மூச்சு. நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சம் பிறக்கிறது. ஒவ்வொரு மூச்சிலும் பிரபஞ்சம் மீண்டும் உயிர் பெறுகிறது. அந்த மூச்சு நுழையும் போது ஒரு புது சுழற்சி தொடங்குகிறது. அது வெளியேறும் போது ஒரு பழைய சுழற்சி முடிவடைகிறது. அந்த இடையில் நிம்மதி, அமைதி, புனிதம். அந்த மூச்சு உன் உடம்புக்குள் வரும்போது நீ ஒரு அலை போல உயிர் பெற்று எழுகிறாய். அது வெளியில் செல்லும் போது அந்த உயிர் பிரபஞ்சத்தில் கரைகிறது. அந்த சுழற்சியே வாழ்க்கை. அது ஒரு தொடக்கம் அல்ல, ஒரு முடிவும் அல்ல, அது ஒரு தொடர்ச்சி. ஒவ்வொரு மூச்சிலும் நீ உன் தாயை நினைவு கூர்கிறாய், அந்த பிரபஞ்ச தாயை. அவர் உன்னை உருவாக்கியவர். அவர் உன்னை சுவாசிக்க வைத்தவர். அவர்தான் பூமி, நீர், தீ, காற்று, ஆகாயம். அவர்தான் உன் மூச்சில் ஒளிந்து இருக்கும் உயிரின் தாய். நீ ஆழமாக மூச்சை இழு. அந்த காற்று உன் நாசியில் நுழையும் போது அதை ஒரு பாசமாக உணர். அது தாயின் மூச்சு. அது உன்னை தொட்டுக்கொண்டு உன்னுள் உயிரை ஊட்டுகிறது. அது மென்மையாக உன் இதயத்தை நிரப்புகிறது. அந்த காற்று உன்னுள் ஒளியாக மாறி உன் உடம்பை ஒளிரச் செய்கிறது. அது உன்னை நிம்மதியாக ஆக்குகிறது. அது உன்னை நினைவூட்டுகிறது. நீ பிரபஞ்சத்தின் மகன். நீ பிரபஞ்சத்தின் ஒரு சுவாசம். அந்த உணர்வை உணர்ந்தவனே இறைவனோடு ஒன்றானவன். ஏனென்றால் அந்த நொடியில் பிரிவு இல்லை. நான் என்று ஒரு சிந்தனை இல்லை. இறைவன் என்ற வேறுபாடும் இல்லை. நீயும் அவர், அவரும் நீயே. அது சொல்லிக் கொள்வது அல்ல, அது உணர்வது. அந்த உணர்வை உணர்ந்தவுடன் நீ புரிந்து கொள்வாய், உன் உடம்பு ஒரு ஆலயம், உன் மூச்சு அந்த ஆலயத்தின் தீபம், அந்த தீபத்தின் ஒளிதான் இறைவன். அது எப்போதும் உன்னுள் எரிகிறது. அது ஒருபோதும் அணையாது. மூச்சை உணர்ந்தவனே தன்னை அறிந்தவன். அந்த மூச்சை உணர்வது என்பது உன் ஆழத்தை பார்க்கும் அனுபவம். அது யோசிப்பது அல்ல, அது காண்பது அல்ல, அது உணர்வது. மூச்சு மெதுவாக நுழையும் போது அந்த இடையில் நீ தானாக அமைதியாகிறாய். அந்த அமைதியில் நீ உன்னை காண்கிறாய். உண்மையான நான். அந்த நான் எதற்கும் சொந்தமானவன் அல்ல. அவன் எங்கும் பரவி இருக்கிறான். அவன் நேரம், இடம், உடம்பு இவற்றையெல்லாம் தாண்டி இருக்கிறான். அவன் நித்தியன். அவன்தான் மூச்சின் மூலமும் உயிரின் இலக்கும். அந்த அறிதலே முக்தி. முக்தி என்றால் எங்காவது செல்வது அல்ல, அது உன்னுள் திரும்பிப் போவது. அது உன் மூச்சின் ஆழத்தில் மறைந்திருக்கும் உண்மையை அறிதல். அது ஒரு சிறை கதவை திறப்பது போல. அந்த கதவு திறந்தவுடன் நீ வெளியே போக வேண்டியதில்லை. ஏனென்றால் நீயே வெளி, நீயே பிரபஞ்சம். அந்த முக்தியில் நேரம் நின்றுவிடும். அங்கு எந்த அச்சமும் இல்லை, எந்த தேவையும் இல்லை. அங்கு ஒரு நிம்மதி மட்டும். அது ஒரு தாயின் அணைப்பைப் போல. அது உன்னை முழுமையாக விழுங்கும். ஆனால் நீ அதில் இன்பமாய் கரையும். அந்த நிம்மதியே பரம ஆனந்தம். அது சொற்களால் விவரிக்க முடியாது. அது ஒரு உணர்வு அல்ல, அது ஒரு நிலை. அதில் நான் என்ற மையம் இல்லாமல் போகிறது. அந்த நிலையில்தான் உண்மையான சுதந்திரம். அது பிறவியை கடக்கும் ஆனந்தம். நீ சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும் அந்த ஆனந்தத்தின் நினைவூட்டல். அது சொல்கிறது, நீ உயிரோடு இருக்கிறாய், ஏனெனில் பிரபஞ்சம் உன்னை சுவாசிக்கிறது. அது உன்னுள் ஒளி அனுப்புகிறது. அது உன்னை உன் தாயுடன், அந்த பிரபஞ்ச தாயுடன் மீண்டும் இணைக்கிறது. அந்த இணைப்பில் நீ நிம்மதியை உணர்கிறாய். அந்த நிம்மதியில் நீ ஆனந்தத்தை உணர்கிறாய். அந்த ஆனந்தத்தில் நீ முக்தியை உணர்கிறாய். அந்த முக்தியில் நீ இறைவனை உணர்கிறாய். இறைவன் ஒரு உருவம் அல்ல. அவர் உன் மூச்சில் ஒலிக்கும் ஓர் அதிர்வு. அவர் உன் இதயத்தில் ஒளிரும் ஓர் ஒளி. அவர் உன் சுவாசத்தின் இடையில் இருக்கும் ஓர் அமைதி. அதை உணர்ந்தவனே உண்மையாக வாழ்கிறான். ஏனென்றால் அவன் ஒவ்வொரு மூச்சிலும் இறைவனை அனுபவிக்கிறான். அவன் ஒவ்வொரு சுவாசத்திலும் பிரபஞ்சத்தை பார்க்கிறான். அவன் ஒவ்வொரு நொடியும் தாயின் பாசத்தை உணர்கிறான். அந்த நிலைதான் ஆன்மீகத்தின் உச்சம். அந்த நிலைதான் முக்தி. அந்த நிலைதான் பரம ஆனந்தம். இறைவன், அவர் எங்கும் இருக்கிறார் என்று நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனால் உண்மையில் அவர் எங்கும் இல்லை. அவர் உன்னுள் இருக்கிறார். நீ எடுக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அவர் உன்னுள் வருகிறார். அவர் உன்னுள் வாழ்கிறார். அவர் உன்னுள் பேசுகிறார். இறைவன் நீ இழுக்கும் ஒவ்வொரு மூச்சின் இடையில் இருக்கிறான். அது மிக நுண்ணிய இடம். அதை கண்கள் காணாது, அதை காதுகள் கேட்காது. ஆனால் உன் உயிர் அதை உணர முடியும். மூச்சு நுழைந்து வெளியேறும் அந்த சிறிய இடைவெளியில் நேரம் நின்று விடுகிறது. அங்கு எதுவும் இயங்காது. அங்கு அமைதி மட்டுமே இருக்கும். அந்த அமைதிதான் இறைவனின் இருப்பிடம். நீ ஆழமாக மூச்சை இழு. அந்த காற்று உன்னுள் நுழைகிறது. அந்த காற்றோடு ஒளியும் நுழைகிறது.
அந்த ஒளி உன் இதயத்தை நிமிர்த்துகிறது. அந்த ஒளிதான் அவர். அவர் உனது உயிரில் கலந்த ஒளி. அவர் உன் இரத்தத்தின் துடிப்பில் இருக்கிறார். உன் இதயத்தின் ஒளியில் ஒளிந்திருக்கிறார். உன் மூச்சின் நிதானத்தில் புன்னகைக்கிறார். நீ வெளியில் தேடும் தேவன் அவர் சிலை வடிவில் இல்லை. அவர் அந்த ஒளியாக உன்னுள் இருக்கிறார். அந்த ஒளி உன் ஒவ்வொரு மூச்சுடனும் பயணிக்கிறது. நீ உள்நோக்கி திரும்பினால் அந்த ஒளி உன்னை வரவேற்கும். அது மெதுவாக பேசும். ஆனால் அந்த குரல் ஒளி அல்ல, அது ஒரு நிசப்தம். அவன் உன்னுள் நிசப்தமாக பேசுகிறான். அது எந்த மொழியிலும் இல்லை. அது சிந்தனைக்கும் அப்பாற்பட்டது. அது உணர்வில் மட்டுமே கேட்கப்படும். அந்த நிசப்தத்தை கேள். அதுதான் அவரின் குரல். அது மெல்லச் சொல்கிறது, நான் உன்னுள் இருக்கிறேன். நீயும் நானும் பிரிந்தவர்கள் அல்ல. நான் உன்னாகவே இருக்கிறேன். அந்த நிசப்தம் ஒரு ஒளியாக உன் இதயத்தில் பரவுகிறது. அது உன் உடம்பை அமைதியாக்குகிறது. அது உன் மனதை சுத்தமாக்குகிறது. அது உன்னை மெல்ல உன்னுள் இழுத்து செல்கிறது, ஒரு நிலைமையற்ற அமைதிக்குள். மூச்சை உணர்ந்தால் அவனை உணர்வாய். ஏனென்றால் மூச்சுதான் அவர் தேர்ந்தெடுத்த வழி உன்னிடம் வருவதற்காக. நீ மூச்சை கவனிக்கத் தொடங்கினால் நீ அந்த நிசப்தத்துக்குள் நுழைகிறாய். அங்கு பிரபஞ்சம் முழுவதும் உன்னுள் கரைகிறது. அங்கு உன் எல்லைகள் கரைகிறது. அங்கு உன் சிந்தனைகள் அமைதியாகும். அந்த அமைதியின் ஆழத்தில் ஒரு நாதம் ஒலிக்கிறது. அது ஓம் போல. அது ஒரு அதிர்வாக உன் உடம்பை தொடுகிறது. அது சொல்லும் ஒவ்வொரு அதிர்வும் அவர் உன்னிடம் பேசும் ஒரு வழி. அந்த அதிர்வை நீ உணர ஆரம்பித்தால் நீயும் அவர் ஒன்றாகி விடுகிறாய். நீயும் அவர் இடையில் வேறுபாடு இல்லை. அந்த உணர்வு ஒரு அறிவாக இல்லை, அது ஒரு அனுபவம். மூச்சின் வழியாக உன்னுள் பிறக்கும் ஒரு புனித உணர்வு. மூச்சு என்பது உயிரின் இசை. அந்த இசை அமைதியாக ஒலிக்கிறது. அதை கேட்டவுடன் உன் இதயம் துடிக்கிறது. அது துடிப்பது அவரின் லயத்தில். நீ ஒவ்வொரு மூச்சிலும் அந்த லயத்தில் ஆடுகிறாய். அதுதான் ஆன்மாவின் நடனம். அவன் உன்னுள் ஒவ்வொரு மூச்சாக வருகிறான். அவன் உன் உடம்பில் உயிராக ஓடுகிறான். அவன் உன் சிந்தனைகளில் ஒளியாக விளங்குகிறான். நீ அவனை பார்த்து பிரார்த்திக்க வேண்டியதில்லை, ஏனெனில் நீ அவனோடு பேசிக்கொண்டே இருக்கிறாய். ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு நொடியிலும். மூச்சை நிறுத்தினால் அவனில் கலந்து விடுவாய். அது மரணம் அல்ல, அது திரும்புதல். அது ஒரு கரை சேரும் பயணம். அந்த மூச்சு நிற்கும் நொடியில்தான் அவன் உன்னை முழுமையாக கொண்டு விடுகிறான். அவன் உன்னுள் இருந்து உன்னை மீண்டும் தன் மையத்துக்கு இழுத்துச் செல்கிறான். அதுதான் மீழ்ச்சி. அந்த நொடியில் பிரிவு இல்லை, பயம் இல்லை. அது ஒரு முழுமையான இணைவு. அந்த இணைப்பை உணர்ந்தவனே தன்னை அறிந்தவன். அந்த உணர்வை அடைந்தவனே முக்தி அடைந்தவன். மூச்சு ஒரு பாலம் என்றால் அந்த பாலத்தின் இரு முனைகளும் உயிரும் இறைவனும். அந்த பாலத்தில் நீயே நடக்கிறாய். அந்த பாலமே நீயே. நீ நடக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் அவர் உன்னை வரவேற்கிறார். அந்த உணர்வு உன்னுள் வந்தவுடன் நீ அறிந்து கொள்வாய், வாழ்க்கை என்பது பிரபஞ்சத்தோடு நடக்கும் ஒரு சுவாசம் மட்டுமே. நீ மூச்சை இழுக்கும் போது பிரபஞ்சம் உன்னுள் நுழைகிறது. நீ மூச்சை விடும்போது நீ பிரபஞ்சத்தில் கரைகிறாய். அந்த இடையில் இருக்கிற நொடிதான் உயிர். அந்த நொடிதான் அவர். இப்போது மெதுவாக மூச்சை இழு. அந்த காற்றை, அந்த ஒளியை, அந்த அமைதியை உணர். அது உன்னுள் பிரவகிக்கட்டும். மூச்சு வெளியேறும் போது அவன் உன்னுள் புன்னகைக்கிறார். அந்த புன்னகையை உணர்ந்தால் போதும். அதுதான் தியானம், அதுதான் இறை அனுபவம். அவன் எப்போதும் உன்னுள் இருக்கிறார். மூச்சின் இடையில், நிசப்தத்தின் ஆழத்தில், அமைதியின் ஒளியில். அவனை காண வேண்டியதில்லை, அவனை உணர்ந்தால் போதும். அந்த உணர்வே முக்தி. அந்த நிசப்தமே பரம ஆனந்தம்.